இன்னைக்கு வந்து நம்ம பிஎஸ்சிஎல் வந்து நம்ம எப்படி கிளைம் பண்றது, அதுக்கான என்னென்ன வேலை இருக்கு பார்ப்போம். ஓகேயா? பிகாஸ் நான் இப்போ ரீசெண்டா வந்து செக் பண்ணி பார்த்தேன். அதுல வந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ் டெக்னிக்கலா ஆக்சுவலா பிஎஸ்சிஎல் போட்டீங்கன்னா உங்களுக்கு டேரக்டா இந்த இதான் ஃபர்ஸ்ட் வரும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா லோட் ஆகி இந்த இடத்துக்கு வரும். ஓகேயா? இந்த இடத்துல வந்து நீங்க கிளைம் ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். நீங்க ஆல்ரெடி கொடுத்துருக்கீங்களா இந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஓகேயா? ஃபர்ஸ்ட் இதில் பிஎஸ்சிஎல் வந்து சர்டிஃபிகேட் நம்பர். ஓகே, உங்களோட சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும். நம்பரை போட்டுட்டு கேப்சா போட்டுட்டு ஜஸ்ட் நீங்க செர்ச்னு கொடுத்தீங்கன்னா எந்த மாதிரி ஸ்டேட்ஸ் இருக்குன்னு கீழே ஒரு டேட்டா வந்துடும். சரியா? நீங்க ஆல்ரெடி கிளைம் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அந்த மாதிரி டேட்டா இருக்கும். நான் எங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஜஸ்ட் மினிட். ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இருக்கா இதுதான். ஓகே, என்னோட நம்பர் சர்டிஃபிகேட் நான் வந்து ஹைட் பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கு மெயினாக பண்ண சொல்லுவது என்னன்னா, அப்ளிகேஷன் போட்டு உங்களுக்கு ஒரு டேட்டா லென்த்தாக போட்டுப்போங்க. ஓகே, இது என்னன்னா இப்போ வந்து நாட் கோர்ஸ் ஃபார் அகைன் சைட் பிஎஸ்சி சர்டிஃபிகேட் லேர்னிங் ஹஸ் பீன் அலாட்டட். இந்த மாதிரி உங்களுக்கு லேண்ட் அலாட்டட் ஆகல இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்துருக்கு உங்களுக்கு அப்படின்னா நீங்க வந்து வெயிட் பண்ணணும். ஓகே, அவங்க சைட்லேருந்து தான் சொல்லுவாங்க. சேம் டைம் இப்போ என்கிட்ட நான் பிகாஸ் இது ஒரு சிலர் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருப்பீங்க. ஓகே, 19 வருஷம் இல்லை 20 வருஷம் இந்த மாதிரி கேப்ல போட்டிருப்பாங்க ஒரு சிலர். ஆக்சுவலாக அவங்க இன்னொரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஓல்டு பேங்க் பாஸ்புக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை எப்படி மாத்துறது பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நிறைய வழிகள் இருக்கு. ஓகே, அதுல 2 வழிகள் இருக்கு. 2 வழியில ஒரு வழி என்னன்னா பிஎஸ்சிஎல் லாகின் பண்ணணும். ஓகே, அதுக்கு முன்னாடி இன்னொரு ஆப்ஷன் இருக்குது இந்த இடத்துல. இது உங்க மொபைல் நம்பர் தான் இந்த இடத்துல இருக்குதா பாத்துக்கோங்க. ஓகே, மொபைல் நம்பர் இது உங்களோட பேன் கார்டு. உங்களோட மொபைல் மாத்தணும்னு வச்சீங்கன்னா இந்த எடிட் ஐகான் இருக்கு, அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு இடத்துல ஆகும். ஓகே, இந்த இடத்துல வச்சு ஃபர்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் மாத்திக்கணும். உங்க பேன் கார்டு அண்ட் மொபைல் நம்பர் ஓடிபி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, கொஞ்சம் wait பண்ணுங்க. ஓகே, இதுல வந்து உங்களோட சர்டிஃபிகேட் நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் இங்க வந்து பேன் கார்டு, அதுக்கப்புறம் இதுல போன் நம்பர் கொடுத்துட்டு இந்த கேப்சா வந்து நீங்க என்டர் பண்ணீங்கன்னா போதும். ஜெனரேட் ஓடிபி கொடுத்துட்டு உங்களுக்கு ஓடிபி வரும். அதை செக் பண்ணிட்டு நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இது ஒண்ணு. இது மாத்துறதுக்கு அப்புறமா என்ன செய்யணும்னா பிஎஸ்சி லாகின் போட்டீங்கன்னா அதான் நோட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து லாகின்ல வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. சரியா? ஐ திங்க் எனக்கு மட்டும் தான் காமிக்குதான்னு தெரியல. நான் செக் பண்ணி பார்க்கும்போது யாருமே இந்த வே சொல்லலை. ஓகே, ஸோ நான் அதனால என்னோட செல்ஃபா நானும் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா ஆஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து இது என்ன பண்ண தெரியும். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து என்னன்னா அதை ரீட் பண்ணிக்கலாம். அதை எடிட் பண்ற ஆப்ஷன் எனக்கு காமிக்குது. சரியா? நான் இப்போ என்ன பண்றேன், இப்போ டேரக்டா 5 கொடுத்தா எனக்கு வந்து அதை என்டர் பண்ணு சொல்லிட்டு காமிக்குது. ஆக்சுவலாக சாஃப்ட்வேர் இஷ்யூ. ஸோ இது வந்து நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா டபுள் டேப் பண்ணீங்க வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து இன்ஸ்பெக்டர் ஆப்ஷன் இருக்கும் கீழே. சரியா? இது நீங்க மேக்ஸிமம் லேப்டாப்ல உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஸோ அதனால நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். இப்போ வீட்டில் வந்து லேப்டாப் இல்லாத வீடு யார்கிட்டயும் கிடையாது. ஓகே, அம்மா லேப்டாப், அப்பா லேப்டாப், அண்ணன் லேப்டாப், எல்லா லேப்டாப்பும் வந்துச்சு. ஸோ ஜஸ்ட் நீங்க இப்போ என்ன பண்றீங்கன்னா இதுல வச்சுக்கிட்டீங்க. ஓகே, ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா இன்ஸ்பெக்டர் ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்று சைடு வரும் இல்லை தனியாக வரும். இதை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நேரம் இந்த இருக்கு பாருங்க, நான் காமிக்கிறேன் கரெக்டா. ரீட் ஒன்லி இருக்கா, அதை மட்டும் டபுள் டேப் பண்ணிட்டு அழிச்சிருங்க. அழிச்சிட்டு ஜஸ்ட் இப்போ நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகி நீங்க டைப் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி டைப் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன்ஸ் டைப் பண்ணி உங்களுக்கு உள்ள காமிக்கலாம் பார்க்குறேன். பட் எனக்கு இப்போ என்ன ஆக்சுவல் ப்ராப்ளம் இருக்குன்னா நான் இப்போ ரீசெண்டாக தான் மாத்துறேன். சரி, அதனால எனக்கு வந்து உள்ள போக முடியல. டேரக்டா திருப்பி லாகின் பேஜ் தான் போகும். நான் உங்களுக்கு என்ன ப்ரொசீஜர் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இது ரீட் ஒன்லி மாத்திருவீங்க. பாஸ்வேர்டு வந்து ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கொடுப்பீங்க. சரியா? உள்ள போனோம் உங்களுக்கு என்னலாம் கேட்கும்னா உங்களுக்கு வந்து உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். ஓகே, அதுக்கு ஒரு ஓடிபி போகும். போனதுக்கு அப்புறமா உங்களுக்கு கீழே டீடைல்ஸ் தான் இருக்கும். பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அண்ட் வேற என்ன இருக்கும், அல்ல அந்த பிஎஸ்சிஎல் டாக்குமெண்ட் அண்ட் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஆல்ரெடி ஒருத்தவங்க அப்லோட் பண்ணியிருப்பாங்க கிளைம் ஸ்டேஷனுக்காக இருக்காது. அதை நீங்க அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா திருப்பி லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க லாகின் பண்ணி லைக் நீங்க கிளைம் பண்ணிருக்கீங்க 2019 அப்போ கிளைம் பண்ணிக்கலாம் கீழே காமிச்சிடும். அது காமிச்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து ஓகே, நீங்க ஆல்ரெடி கிளைம் ரிக்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா பிரச்சனை 2019. ஓகே, அது டேட்டா நான் காமிக்கிறேன் ஒரு நிமிஷம். இதில் போனீங்கன்னா
இதுல எப்படி கிளைம் பண்றது நீங்க அவங்களுக்கு மெயில் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு மெயில் ஃபார்மேட் வந்து நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து வைப்பேன். ஜஸ்ட் இந்த மாதிரி இருக்கும். நீங்க அப்படி நேச்சர் ஆப்ல பணியாக தயவு செஞ்சு பொறுமையா அதை பார்த்து அதில் உங்க மெயில் ஐடி, அதுக்கடுத்து அது கூட வந்து அவங்களோட பிஎஸ்சிஎல் நம்பர். ஓகே, நான் மேக்ஸிமம் அது டைனமிக்காக கொடுத்துருப்பேன். நீங்க அதை ஆட் பண்ற மாதிரி மட்டும் இருக்கும். அதே சமயம் கீழே உங்களோட நேமும் மாத்திருக்கேன். இதெல்லாம் மாத்தினதுக்கு அப்புறமா கீழே அட்டாச் பண்ணும்போது பிஎஸ்சிஎல் பிளஸ். ஓகே, ஒண்ணு. அடுத்தது இந்த இதுல முடிச்சிருப்பீங்களா ஒரு ஸ்கிரீன்ஷாட், அது வந்து உங்களுக்கு மெசேஜ் காமிக்கும் நீங்க வந்து இந்த மாதிரி கிளைம் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அது ஒண்ணு. நெக்ஸ்ட் அதையும் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்றீங்கன்னா அதையும் முடிச்சிருவீங்களா? நெக்ஸ்ட் நீங்க அதை முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்றீங்கன்னா நல்லா லைக் ஒன்ஸ் நீங்க அதெல்லாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களோட அட்டாச்மெண்ட்லாம் ஆட் பண்ணணும். இதெல்லாம் நான் ஆட் பண்ண சொல்றேன்னு பாத்துக்கோங்க. பேன் நம்பர், பேன் கார்டு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அவங்களோட அந்த பிஎஸ்சிஎலுக்குள்ள டாக்குமெண்ட் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. தேர்ட் வந்து என்ன பார்த்துட்டீங்கன்னா நீங்க வந்து அந்த இன்னும் கிளைம் பண்ணலன்னு ஒரு ப்ரூஃப் இருக்குங்களா, அதையும் இது மூணையுமே நீங்க அவங்களுக்கு அனுப்புற மாதிரி இருக்கும். நீங்க அவங்களோட டீடைல்ஸ் எங்க பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீக்வென்ட் ஆஸ்க்ல வந்து ஜஸ்ட் அந்த இங்கிலீஷ் நீங்க கிளிக் பண்ணி இங்க வரும். ஓகே, அதில் நீங்க டேரக்டாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெயில் கொடுத்துருப்பாங்க. நீங்க வந்து ஒரு வேளை அதெல்லாம் நீங்க அனுப்பல அப்படின்னா டிக்ளரேஷன் டெலிவரி அவங்களாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்க வந்து நீங்க அனுப்பின மெயிலே அனுப்பலாம். இந்த மெயிலை காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மெயில் நீங்க காப்பி பண்ணிட்டு இதுக்கு நீங்க மெயில் அனுப்புற மாதிரி இருக்கும். ஏதாச்சும் இது இப்போதைக்கு ஒர்க் ஆகல, சரியா? ஓகே, நீங்க வந்து மெயில் அனுப்புறது வந்து நீங்க நாளைக்கே இப்படி வந்துடும், 1 மாசம் ஆகும், மேபி டைம் ஆகலாம், 1 or 2 months கூட ஆகலாம். அப்படி அந்த டைம் நீங்க அப்பப்போ மந்த்லி ஒன்ஸ் மட்டும் நீங்க என்ன பண்றீங்கன்னா அப்பப்போ வந்து லாகின் பண்ணி ஜஸ்ட் நீங்க லாகின் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்க கிளைம் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணுங்க, அதுவே எனக்கு ஓகே, அதுவே போதுமானது. ஸோ ஒன்ஸ் மட்டும் நீங்க இதை முடிச்சிட்டீங்க அப்படின்னா கிளைம் ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்க் நேம்லாம் செக் பண்ணிக்கோங்க சேமா இருக்கான்னு. ஓகே, இது எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னா ப்ராசஸ் ஸ்மூத்தா முடிஞ்சிடும். எதுவுமே ரொம்ப கவலைப்படாதீங்க. பிகாஸ் இந்த இதில் வந்து யார் உள்ள இறங்கியிருக்காங்கன்னா நம்மளுக்காக நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இது யாருன்னா ஜஸ்டிஸ், லைக் நீதிமன்றம் தான் இதில் பண்ணிருக்கீங்க. எனக்கு ஃபுல் டீடைல் தெரியல. இதே உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, நான் உட்காந்து போறேன், அது பிரச்சனை இல்லை. பிகாஸ் என்னோட பேரண்ட்ஸுமே தெரியாம இந்த இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ லேட்டாக தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா இப்போ வந்து மிச்சம் இதெல்லாம் ஓகே, லாகின்ல அவங்க வச்சதே எனக்கு சுத்தமா எனக்கு புரியல. இப்போ தேர்ட் பஸ்ல வந்து இப்போ டைப் பண்ணா அது எப்படி ஒர்க் ஆகும், என்ன கதையில இருக்கும் அப்படின்னு அதை எடுத்துக்க முடியல. ஸோ அதனால நான் யோசிச்சேன், சரி இது போடலாம் அப்படின்னு. சரி, அண்ட் சம்ஒன்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா கிலோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இது நடக்காம இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் இருக்குது. நம்ம இந்தியாவோட நிறைய வெப்சைட்ல நிறைய பக் பார்க்கலாம். அது இது ஒரு பக் என்ன கேட்டா, இப்போ ஃப்ரண்ட் நம்ம இந்த இஷ்யூ இருக்குது, இதே இவங்க தான் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஏன்னா பேக்ல இருந்து வேல்யூ இருக்கு. ஸோ சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே, இது பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேற யாராவது ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. என்னோட சைடு ஏதாவது அப்டேட் வந்துருச்சு, அமௌண்ட் வந்துருச்சு அப்படின்னா நானும் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் கண்டிப்பா. உங்களால முடிஞ்சளவு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாமே சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்டா இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. தேங்க்யூ.